ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை பொங்கலுக்கு சூப்பரான பாசிப்பருப்பு வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாசிப்பருப்போட கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். நான் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். ஒரு கப் பாசிப்பருப்பில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 7 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கட்டி பெருங்காயம் சின்னதாக போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி கடுகு, தட்டி வச்ச பூண்டு, சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பருப்பில் ஊற்றிட்டு அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் இட்லி, தோசை, மிளகு பொங்கலுக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.